அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து மகிழும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று திரிகடுகம் 34 நாம் பார்க்கிறோம். 2ஆம் கருத்துக்குள் இன்று நாம் நுழைகிறோம். 3 கடன் கழித்த பார்ப்பானும் ஓர்ந்து முறைநிலை கோடா அரசும் சிறை நின்று அலவலை இல்லா குடியும் இம்மூவர் உலகம் எனப்படுவார். திரிகடுகம் 34 என்று 2ஆம் கருத்து. ஓர்ந்து முறைநிலை கோடா அரசும். கோடா அரசு அப்படின்னா என்ன? கோடுதல் என்றால் அங்கு ஏதோ ஒரு பக்கம் சாய்ந்து இருத்தல். கடவுள் ஆள் பார்த்து செயல்படாதவர். அவர் கோடா அரசர். அவர் கோடுவதில்லை, மாறாக கோடாமை கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் சாயாதவராக, எல்லாரும் அவருக்கு சமம்தான். ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்லர் அவர். அதை போன்றே ஓர் அரசு, ஓர் அரசன், ஒரு தலைவன் இங்கு கோடாமை கொண்டிருக்க வேண்டும். எவர் பக்கமும் சாய்ந்து நிற்கக்கூடாது. எவரென்றாலும் சரி, நீதி நீதிதான், உண்மை உண்மைதான். அதான் மனுநீதி சோழனை பெருமையாக வரலாறு சொல்கிறது. அதற்கு ஒரு காரணம் என்ன? அந்த பசு அது மணி அடிக்கும். எதற்கு மணி அடிக்கிறது என்று பார்த்தால், அந்த கன்றுக்குட்டி அங்கு கொல்லப்பட்டிருக்கும். எவ்வாறு கொல்லப்பட்டது? இளவரசன் தேரை ஓட்டி கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த கன்றுக்குட்டியின் மேல் ஏற்றி விட்டார். அது கொல்லப்பட்டு விட்டது. இங்கு பசு மணி அடிக்கிறது. ஆராய்ச்சி மணி, நீதி மணி. அரசன் வருகிறார், அங்கு தீர்ப்பு சொல்கிறார். உண்மையெல்லாம் ஆய்ந்தறிந்து அந்த கன்றுக்குட்டியை போன்று இந்த இளவரசனும் தேர் ஓட்டப்பட்டு கொல்லப்பட வேண்டும். ஆக இந்த அளவுக்கு தன் மகனே என்றாலும் அது நீதி நீதிதான், அது பசுதான் என்றாலும் அது நீதி நீதிதான். நமக்கு தெரியும், இந்திய துணைக்கண்டத்திலே சாபக்கேடாகிய அந்த ஜாதியத்தின் விளைவாக இங்கு ஒரு செய்தி உண்டு. ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்கிறவர் ஒரு மாட்டை கொண்டால் அவருக்கு கொலை தண்டனை. ஒரு தாழ்த்தப்பட்டவர் என்கிறவர் ஒரு பார்ப்பனரால் கொல்லப்பட்டால் அந்த பார்ப்பனருக்கு என்ன? தலையில் ஏதோ ஒரு பகுதியை மழிக்க வேண்டும், அவ்வளவுதான். இது என்ன கொடுமை! ஜாதியம் இருக்கிற இடத்தில் நீதி இருக்க முடியாது. மனுநீதி சோழன் அந்த வகையிலே ஒரு உயர்ந்து நிற்கிற ஒரு ஆற்றலாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த வகையில் கோடா தன்மை, கோடாமை. ஆக எவரென்றாலும் சரிதான், பள்ளியில் இருக்கிற ஆசிரியரோ, தலைமை ஆசிரியரோ, அல்லது வீடுகளில் இருக்கிற தலைவர்களோ, திரு அவையில் இருக்கிற தலைவர்களோ, அது நேர் நில், அவ்வளவுதான். இத்தகைய இந்த முறையில் பயணிப்பதற்கு திரிகடுகம் நமக்கு ஒரு ஊக்கத்தை தருகிறது. இன்று நாம் பார்க்கின்ற ஒரு குறள், வள்ளுவரிவார் சொல்கிறார், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சான்றோருக்கு எது அணி, எது அழகு? கோடாமைதான். கடவுளுக்கு எது அழகு? அவர் ஆள் பார்த்து செயல்படுதல் என்பதுதான். அந்த வகையில் அரசர்களாக, பொது தலைவர்களாக இருக்கிறவர்கள் இங்கு கோடாமை என்கின்ற ஒரு உயரிய நெறியில் உயர்ந்து நிற்க வேண்டும். இன்னும் நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது செய்யுளில் வந்திருக்கிற அந்த சொல் கோடா. கோடா என்றால் என்ன? கோடாத, அதாவது கோடாமை கொண்டிருக்கின்ற, அது கோடவில்லை, கோடா. ஓடா குதிரை என்று சொல்கிறோம், அது ஓட முடியாத குதிரை. கோடா வேந்தன் என்று சொல்கிறோம், அது அவர் சாய்ந்து நிற்காத, ஆள் பார்த்து செயல்படாத ஒருவர். அவ கோடாமை கொண்டிருக்கிற ஒரு மாமனிதர் என்பதாக நாம் பார்க்கிறோம். நேர் நிற்கின்ற ஒரு தன்மை, சமநீதி கொண்டிருக்கிற ஒரு தன்மை, அதுதான் கோடாமை. இந்த வகையில் இந்த கோடா தன்மையை அரசர்கள் மட்டுமன்று, அரசாட்சிக்குள் இருக்கின்ற மாந்தர்கள், நன்மாந்தர்கள் எல்லாருமே கொண்டிருக்க வேண்டும் என்று இன்று உறுதியேற்றுக்கொண்டு இந்த திரிகடுகத்தில் மீண்டும் நாம் பயணிப்போம். கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.